சென்னை பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், தற்பொழுது பல்லாவரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்பொழிவு நிலவரம் எப்படி இருக்கிறது? அங்க பொதுவாகவே போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது இருக்கும். இப்ப தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடைத்தெருவுக்கு வாங்க வரவங்களும் ஜாஸ்தியா இருப்பாங்க. இப்ப எப்படி காட்சி அளிக்குது அந்த பகுதி? வணக்கம். சென்னை புறநகர் பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்று காலை முதல் அதிக அளவு வெயிலில் தாக்கம் இருந்தது. கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக புறநகர் பகுதி முழுவதுமாக பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், அதே போல பம்மல், அனகாபுத்தூர், முடிச்சூர், சேலையூர், பெருங்குளத்தூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் கனமழையானது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக முக்கிய சாலைகளில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாம்பரத்திலிருந்து பல்லாவரம் செல்லக்கூடிய அந்த ஜிஎஸ்டி சாலை பகுதியில் வந்து கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகனங்கள் செல்லும் காட்சிகள் தான் தற்போது இங்கு பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த குரோம்பேட்டை பகுதியில் ஏராளமான வர்த்தக நிறுவனங்கள் இருக்கிறது. தீபாவளி பண்டிகை களை கட்டியுள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் இந்த கடைகளுக்கு வருபவர்கள் கார்களில் வருகிறார்கள். இதன் காரணமாக கடந்த 4 நாட்களாகவே இந்த குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலை பகுதியில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் கனமழை காரணமாக சாலையில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக அந்த ஜிஎஸ்டி சாலையில் தொடர்ந்து கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது நீடிக்கிறது. போக்குவரத்து நெரிசலில் கடுமையான அவதிகளிடையே வாகன ஓட்டிகள் பயணம் செய்யும் காட்சிகள் தான் நம்மால் இங்கு பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்ட நேரத்தில் குரோம்பேட்டை பகுதியில் வந்து காலை, மதியம், அதே போல மாலை நேரங்களில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. இது தவிர்க்க கூடுதல் போக்குவரத்து காவலர்கள் நியமித்து இந்த பகுதியில் போக்குவரத்தை சீரமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வாகன ஓட்டிகள் கோரிக்கை எடுத்து வருகிறார்கள். அதற்குரிய நடவடிக்கையை போலீசார் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது வாகன ஓட்டிகள் எழுப்பியிருக்கிறார்கள். தற்போது தொடர்ந்து புறநகர் பகுதி முழுவதுமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஜிஎஸ்டி சாலையிலும் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது நீடிக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மீரா. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.